இப்போது திருமணம் பண்ணோம்னா எல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? ஒரு பொண்ணாகட்டும், ஆணாகட்டும், எனக்கு இந்த மண்டபத்தில் தான் பண்ணணும். மண்டபத்தை செலக்ட் பண்ணுறாங்க. லைட்டு போடணும், அதில் ஆர்கெஸ்ட்ரா வைக்கணும், பத்திரிக்கை இங்கே தான் அடிக்கணும், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் எடுக்கணும். இதையெல்லாம் யோசிக்கிறவங்க புரிச்சுங்க, இதில் தாங்க இம்பார்ட்டன்ட் காட்டுறாங்க. எல்லாத்தையும் யோசிக்கிறவங்க, ஒரு பெண்ணா நான் எப்படி இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் எப்படி சமாளிக்கணும், மாமியார் எப்படி சமாளிக்கணும், யாருமே கற்றுக்கிறதே இல்லைங்க. மலேசியாவில் எனக்கு ஒரு மிக பிடித்த ஒரு விஷயம் இருக்கிறது. மலேசியாவில் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஒரு கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் வாங்கினா தான் கல்யாணம் பண்ணணும். இது தெரியுங்களா இருக்காது? அது வந்து முஸ்லீமுக்கு மட்டும்தான், தமிழர்களுக்கு கிடையாது. இங்கிருந்து அங்கே போய் செட்டிலான தமிழர் கிடையாதுங்க. அங்கே இருக்கிற மலேசியாவில் வாழ் முஸ்லீம்கள் சிட்டிசன் திருமணம் செய்யணும்னா கவர்மெண்ட் ஒரு கோர்ஸ் நடத்துது. அந்த கோர்ஸில் இது எல்லாமே சொல்லித்தராங்கங்க. எப்படி ஒன்றா இருக்கும் இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாங்க. மாமியார்லாம் எல்லாம் உண்மையில ஆச்சரியப்படுறாங்க. கோர்ஸ் இருக்குதுங்க, அது போய் கலந்துக்கிட்டு அதில் எல்லாம் எக்ஸாம் எல்லாம் எழுதி, அதுக்கு எக்ஸாம்னா பெரிய இந்த எக்ஸாம் மாதிரிலாம் இல்லை, சும்மா கேள்வி கேட்பாங்க எல்லாம் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்கங்க. அது வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் அந்த ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பதிவு, அந்த சர்டிஃபிகேட் வச்சாதாங்க பதிவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி கோர்ஸே இல்லைங்க. நான் தான் இனி ஆரம்பிக்கணும் போல் இருக்கு அந்த கோர்ஸ்.